சும்மா நான் அவங்க கூட பழகாதீங்க இவங்க கூட பழகாதீங்கலாம் சொல்லாதீங்க என்கிட்ட. சொன்னா கேக்குறானா பாருங்க. ஐயோ எனக்கு தலையே வெடிச்சு போயிரும் போல இருக்கு. பொதுவா தங்களோட பசங்க ஏதாவது தப்பு பண்ணா நிறைய பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? என்னங்க, அவன் சேர்க்கையே சரியில்லை, அவனுங்க ஃப்ரெண்டெல்லாம் ஒரு மாதிரியா தெரியறானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களோட பையனை சரி செய்ய இன்னும் ஒரு படி மேல போய், டேய் நீ அவனோட சேராதன்னு எத்தனை வாட்டி சொல்றது, இப்படி பல கண்டிஷன்ஸ் போடுவாங்க. உலகம் முழுசும், அதாவது மேற்கிலிருந்து கிழக்கு வரை எல்லா நாடுகள்லயும், அதாவது மேற்குலகத்தில் இருக்கிற கிழக்குலகத்தில் இருக்கிற பேரண்ட்ஸோட பேட்டர்னும் அதாவது மனநிலையும் இப்படித்தான் இருக்குன்னு ஒரு ஆய்வு சொல்லுது. சில்ட்ரன்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஆலோசனை கொடுக்கறாங்க. ஆனா இப்படி பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லப்படும் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசாதன்னு சொல்லறது குழந்தைகளுக்கு நல்லது செய்யுமான்னு சைல்ட் சைக்காலஜி ரிசர்ச்சர்ஸ் கிட்ட கேட்டா இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, இப்படி ஒரு துளி கூட உபயோகப்படாதுன்னு சொல்றாங்க. உண்மைய சொல்ல போனா சும்மா நான் அவங்க கூட பழகாதீங்க இவங்க கூட பழகாதீங்கலாம் சொல்லாதீங்க என்கிட்ட. நான் யார் கூட பழகணும்னு எனக்கு தெரியும். இப்படி சொல்றது பேக் ஃபயர் தான் ஆகும்னு சொல்றாங்க. இதனால குழந்தைகள் மத்தியில பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் தான், அதாவது அவங்களுக்கான நடத்தையிலேயே பிரச்சனையை அதிகரிக்கும்னு பல ஆய்வுகள் மூலம் தெரிய வந்திருக்கு. சின்ன குழந்தைகள் தங்களோட பேரண்ட்ஸோட தான் ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்க டீனேஜ் வயசை எட்டுறப்ப பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வேறப்பட்டவங்களா ஆகுறாங்க. அப்ப அவங்களுக்கு பேரண்டல் டைரக்ஷனும் பிடிக்காது, கண்ட்ரோலும் பிடிக்காது. பிள்ளைங்க வளர வளர பெற்றோர்கள் சொல்றத காதுல போட்டுகிறது இல்ல. உதாரணத்துக்கு நெதர்லாந்து நாட்டுல 13 வயசான பசங்களை வச்சு ஒரு ஆய்வு நடத்தினாங்களாம். அந்த ஆய்வுல பேட் பாய்ஸ் கூட சேரக்கூடாதுன்னு பெற்றோர் சொன்னா, குழந்தைகள் அந்த பசங்க கூட சேர்ந்து நிறைய தவறான விஷயங்களையும் செய்தது தெரிய வந்திருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் பியர் ரிலேஷன்ஷிப்ல பெற்றோர் தலையிடறத பெரும்பாலான குழந்தைகள் விரும்புறது இல்ல. இதனால பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப் பெரிய அளவு டேமேஜ் ஆகுதாம். சும்மா இந்த லொட்டு லொஸ்கெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க என்கிட்ட. இப்படி ஒரே அடியா கண்ட்ரோல் பண்றதுக்கு பதில் குழந்தைகள் கிட்ட சகஜமா பேசுறது மூலம் பல விஷயங்களை புரிய வைக்க முடியும்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. உதாரணத்துக்கு உங்க டீனேஜ் குழந்தை கிட்ட போய், ஏண்டா அவன் ஸ்மோக் பண்றான், குடிக்கிறான், அவன் கூட சேராதன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது? இப்படி கோபமா பொங்குறதுக்கு பதிலா இங்க வாயா, இந்த காலத்துல நிறைய பேர் இப்படி தவறான வழியில போறாங்க, அதெல்லாம் சரியானது கிடையாது. உன்னோட சேஃப்டி எனக்கு முக்கியம், சரியா ஐயா, நீ என்ன பண்றங்கிறதும் எனக்கு முக்கியம் இப்படின்னு வேறு விதமா சொல்லி பாருங்க. இப்படி உங்களோட கன்சர்ன்ஸா அவங்க கிட்ட சொல்றது சரியானதா இருக்கும்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. பிரச்சனையின் போது முதல்ல பேரண்ட்ஸ் அமைதியா இருக்க கத்துக்கணும்னு சில்ட்ரன்ஸ் சைக்காலஜிஸ்ட் ஆலோசனை கொடுக்கறாங்க. சொன்னா கேக்குறானா பாருங்க. ஐயோ எனக்கு தலையே வெடிச்சு போயிரும் போல இருக்கு. இப்படி புலம்புறது முதல்ல நிறுத்தணும்னு சொல்றாங்க. இப்படி புலம்புறது வெடிக்கிறது எல்லாமே மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருவேளை உங்க குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸோட பிஹேவியர்ஸ்ல பிரச்சனைகள் இருந்தா கூட உனக்கு அவன் ரொம்ப பிடிக்குதுன்னு உங்க குழந்தைகள் கிட்ட கேட்கலாம். அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு அதன் மூலம் புரிஞ்சுக்கலாம்னு தெரபிஸ்ட் சொல்லறாங்க. ஒரு வரியில சொல்லணும்னா, நீங்க உங்க குழந்தைகள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கட் ஆஃப் பண்ணணும்னு நினைச்சா நீங்க கட் ஆஃப் ஆக வேண்டியதுதான். அதுக்கு பதில் டீன் ஏஜ் குழந்தைகளோட க்ளோஸ் வார்ம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம்னு நிபுணர்கள் ஆலோசனை தர்றாங்க.